அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட இப்ப டீல் பேசலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே கதிரேசனே ஆட்டையை போட்டுட்டாரு. நமக்கு ₹1 சொத்தை கூட கொடுக்கல. இதை வச்சே கதிரேசனை பிளாக்மெயில் பண்ணி கதிரேசன் கிட்ட இருக்கிற எல்லா ஷேர்ஸையும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கதிரேசன் சார் என்ன பழசெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? எவ்வளவோ டீல் பேசணும், ஆனா டீல் பேசின அளவுக்கு நீங்க எந்த ஷேரையும் எனக்கு கொடுக்கல. எனக்கு கொடுக்க வேண்டிய ஷேர்ஸை கூட நீங்களே எடுத்துட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னா மட்டும்தான் உங்க பொண்ணு உங்க கைக்கு கிடைப்பா. அது மட்டும் இல்ல கதிரேசன் சார், இவ்வளவு நாள் உங்க பொண்ணு எங்க போயிருந்தா? உன் பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இருக்கு. அப்படி இருக்கும்போது ரேணுகா இப்ப எப்படி திரும்பி வந்தா? இவ உண்மையாவே ரேணுகாவா அப்படின்ற பல எண்ணங்கள் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா ரேணுகா உங்க கூட இருக்கும்போது ஸோ அப்பதான் உண்மையான ரேணுகா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவளை வச்சு நான் காயை நகர்த்த போறேன். நீங்க என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு திரும்ப கொடுத்தாதான் ரேணுகா உயிரோட உங்களுக்கு திரும்பி வருவா. இல்லையாட்டி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரேணுகா உயிரோட வந்த மாதிரி இப்போ உயிரோட இருக்கிற ரேணுகா கூடிய சீக்கிரத்துல செத்து போயிடுவா. அந்த நிலைமைக்கு என்ன நீங்க மாற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. கதிரேசன் ராஜி வேணா, எங்கிட்டயே நீ மோதாத. என் பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா நீ உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல ராஜி பார்த்தீங்கன்னா ஐயோ கதிரேசன் சார், உங்க பொண்ணு வேற இப்ப மென்டலா இருக்கிறா. நாங்க என்ன சொன்னாலும் தலையாட்டுவா, என்ன சொன்னாலும் செய்வா. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்க எப்படி வேணா இவளை நாங்க தயார் பண்ணிடுவோம். ஸோ அதனால உங்க பொண்ணு உயிரோட வேணும்னா நான் சொன்ன மாதிரி எனக்கான ஷேர்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கதிரேசன் கிட்ட சொல்ல. ஸோ மல்லி ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அதை பேசாத கேட்டு கேட்டு அப்பா போனை வைங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. கதிரேசனா அதே மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் மல்லி பார்த்தீங்கன்னா அப்பா இங்க பாருங்கப்பா, பணம் காசு எல்லாமே அப்புறப்பட்ட விஷயம் தான். நமக்கு தேவை நம்ம ரேணுகாக்கா எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம உயிரோட வரணும். இதுக்காக நீங்க எவ்வளவு காசு செலவு பண்ணாலும் பரவாயில்லப்பா. ஆனா நீங்க அக்காவை அந்த ராஜேஸ்வரி கிட்ட எப்படியாவது காப்பாத்தி கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்ல. கதிரேசன் அம்மா மல்லி நீ சொல்றது கரெக்ட் தாமா, ஆனா இந்த ராஜேஸ்வரியை நம்பி என்னோட ஷேர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களை ஏமாத்தி வெண்பாவை என்னோட கஸ்டடிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணத்தை செலவழிச்சமா. அவ எந்த ரேஞ்சில் இருக்கா, நீ எந்த லெவல்ல இல்லைனாலும் உன்னோட மனசு ரொம்பவே ஒரு அன்பான மனசுமா அப்படின்ற மாதிரி கதிரேசன் பாத்தீங்கன்னா மல்லியே ரொம்பவே பெருமையா பேசுறாங்க. அப்பா அது இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் அக்காவை கூட்டிட்டு வர வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்பதான் ரேணுகா ராஜேஸ்வரியோட கஸ்டடியில இல்லையே ரகு கிட்ட போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ராஜிக்கு உண்மை தெரிய வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.